வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மசாலா உதிராமல் சூப்பராக ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு 1/2 கிலோ வஞ்சரம் மீன் வாங்கியிருந்தேன். அதையும் நல்லா இன்னொரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு 2-3 தடவை தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வடிய விட்டுட்டு மசாலா போட்டு பரட்டிடலாம். சூப்பராக இந்த போல் செஞ்சால் நம்ம மேலே வந்து மசாலா நம்ம தடவி வச்சிருந்த மசாலா வந்து உதிராமல் சூப்பராக அருமையாக வந்ததுங்க. இப்போ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா கழுவியாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு மசாலா தயார் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போங்க. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் 1.5 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் இல்லைன்னா காஷ்மீரி சில்லி அது போட்டுக்கலாங்க. கலரிஷாக இருக்கும். எங்கிட்ட சாதாரண மிளகாய் தூள் வந்து அது 1.5 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். இப்போ இதை போல் பேஸ்ட்டு தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் அந்த மீன் துண்டுகள் மேலே இந்த பேஸ்ட் வந்து தடவிடலாங்க. சூப்பராக அருமையாக வரும். இது போல் எல்லா இடமும் தடவிட்டு நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை, ரொம்ப டீப் ஃப்ரை கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஷாலோ ஃப்ரை பண்ணால் சூப்பராக அருமையாக வந்ததுங்க வரும். இந்த மசாலா வந்து நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1/2 hour ஊறிடுச்சு. இன்றைக்கி வந்து தக்காளி ரசம், பருப்புலாம் போட்டு தக்காளி ரசம், பருப்பு போட்ட அரைக்கீரை கடையல் அதே செஞ்சுருந்தேங்க. இது சண்டே சமையல். இப்போ அடுப்பில் வந்து தோசை தவா போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 3-4 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய்லாம் நல்லா காஞ்ச பிறகு இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுட்டு நல்லா இது வறுப்பட்டதும் நம்ம மசாலா தடவி வச்சுருந்த ஃபிஷ்ஷை இது 3-4 அந்த போல் துண்டுகளாக போட்டு வறுத்து எடுத்துடலாங்க. ரொம்ப எண்ணெயும் இதுக்கு தேவையில்லை. சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா இந்த பிறகு திருப்பவும் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதுக்குள்ளே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. அருமையாக சூப்பராக வந்துச்சுங்க. மசாலாவும் கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. இது போல் எல்லா மீனையும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இதில் எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தபடி இதில் கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்துக்கலாங்க, ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சுங்க. வஞ்சரம் மீன் வறுவல் இப்படி தான். வாஷிங் மிஷின் சரியாக விடாமல் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது. என்னென்னா தண்ணி ட்ரெயின் ஆகாமல் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக இதுக்கு எக்ஸ்ட்ரா டியூப் ஒன்று போட்டு டெக்னீஷியன் வந்து இதுக்கு அப்புறமா தான் இது சரி பண்ணாங்க.
இந்த வீட்டிலேயே ஏற்கனவே வந்து ஒரு ஹோல் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த மிஷினோட இது ஃபிட் ஆகலைங்க. அதே சமயம் டாப் லோடுக்கு வந்து ஹோல் வந்து கீழே தான் இருக்கணும். அப்போ தான் தண்ணி வந்து ட்ரெயின் ஆகும். இது கொஞ்சம் மேலே அவங்க வச்சு கட்டிட்டதால் இது சரியாக ஒர்க் ஆகல. இப்போ இதில் தண்ணி வேறு ட்ராப்பாக ஊற்றிட்டு இருந்தது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கே கொஞ்சம் செலவாச்சுங்க. அதுக்கப்புறமே தான் இது ஆன் பண்ணி நார்மலாக இப்போ எல்லாமே போட ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் வீட்டில் ஒவ்வொரு பொருளாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேங்க. இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப அழுக்காக இருந்ததால் அதில் இருக்கிற பொருளாக எடுத்துகிட்டு நார்மல் துணியில் துடைச்சிட்டு கோலின் இருக்குல்ல அந்த க்ளீனிங் லிக்விடு அதை வச்சுட்டு எல்லா இடமும் துடைச்சிட்டேங்க. இல்லைன்னா கூட நம்ம வந்து வினிகரும் லெமனும் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை தொடச்சா கூட இது போல் க்ளீனாக இருக்கும். இப்போது கண்ணாடிலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இது போல். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்றைக்கி இந்த ஃபிஷ் ஃப்ரையும் நீங்கள் இந்த ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.